video is about our online organic assignment 3. Give the IUPAC names for the following. The first one பார்த்தீங்கன்னா N triple bond CCH2COOH. அதில் வந்து அதுக்கு நேம் 2-cyanoethanoic acid. ஏன் அப்படின்னா இதில் சைனோ குரூப்பும் இருக்குது, ஆசிட் குரூப்பும் இருக்குது. ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும்னா COOH ஆசிட் குரூப் தான் கொடுக்கணும். அப்போ ஆசிட் குரூப்புக்கு லோவஸ்ட் நம்பர் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கார்பனுக்கு, இந்த கார்பனுக்கு சிக்கு 1 கொடுத்துருக்கேன், அடுத்த கார்பனுக்கு 2. அப்போ சைனோ வந்து ஒரு சப்ஸ்டியூயண்ட்டாக இருக்கும்போது அதை ப்ரிஃபிக்ஸில் போடணும். ஸோ 2-cyanoethanoic acid. இப்போ இது வந்து மெயின் குரூப் சைனைட் குரூப்பாக இருந்ததுன்னா நைட்ரைல் அப்படிங்கிற சஃபிக்ஸில் போட்டு எழுதணும். இங்கே அப்படி கிடையாது, நம்ம ப்ரிஃபிக்ஸில் தான் போடணும். ஏன்னா அடுத்த மெயின் குரூப் இங்கே என்னென்னா ஆசிட் குரூப். அதனால் இது 2-cyanoethanoic acid தான் எழுதணும். சைனைடு ஏன் எழுதக்கூடாதுன்னு கேட்கலாம். சைனைடுங்கிறது காமன் நேம், காமன் நேம் தான் சைனைடு எண்டிங் வரும். ஐயூபேக் நேமில் சைனோ ப்ரிஃபிக்ஸ் இல்லைன்னா நைட்ரைல்ங்கிற சஃபிக்ஸில் தான் வரும். செகண்ட் பார்த்திங்கன்னா செகண்ட் காம்பவுண்ட், இதில் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் என்னென்னா கீட்டோ குரூப். இப்போ கீட்டோ குரூப் வந்ததுன்னா அது அந்த காம்பவுண்ட் ஓன்னு முடியணும். எந்த மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்போ அதில் தான் வந்து எண்டிங் இருக்கணும். அப்போ ஓன் இருக்குது. எத்தனை கார்பன் இருக்குது? 4 கார்பன்ஸ் இருக்குது. அப்போ பியூட்டனோன். கீட்டோ குரூப்புக்கு லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும். அப்போ இந்த கார்பன் ஃபஸ்ட்டு, இது செகண்ட், தேர்ட், ஃபோர்த். அப்போ தேர்ட் கார்பனில் குளோரின் சப்ஸ்டியூயன்ட் இருக்குது. அப்போ 3-chloro-2-butanone. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் குளோரினும் இருக்குது, OH இருக்குது. அப்போ OHக்கு தான் ப்ரியாரிட்டி. அப்போ OH இருந்ததுன்னா ஆல்கஹாலாக இருந்தால் எப்படி முடியணும்? OLல முடியணும். அடுத்தது வந்து லோவஸ்ட் நம்பர் டு OHக்கும் இருக்கணும், சப்ஸ்டியூயண்ட்டையும் பார்க்கணும். இங்கே சப்ஸ்டியூயண்ட் வந்து குளோரினாக இருக்குது. இந்த பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு கொடுத்தா, இந்த கார்பன் ஃபஸ்ட் கொடுத்தா இதுக்கு 2, அதே தான் 2 தான் வரும் OHக்கு. பட் இது பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு 3 ஆகிடும். அப்போ திஸ் நம்பரிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் திஸ் கார்பன். அப்போ இங்கே 1, இங்கே 2, இங்கே 3. இப்போ 1-chloro, எத்தனை கார்பன் மொத்தமாக இருக்குது? 3 இருக்குது. அப்போ ப்ரொப்பனால், எத்தனாவது கார்பனில் OH இருக்குது? 2-propanol. 1-chloro, 2-propanol. இப்போ இது பாருங்கள், இதில் COH குரூப் இருக்குது, புரோமின் இருக்குது. அப்போ COH கெட்ஸ் ப்ரியாரிட்டி. அப்போ அது ஆசிட்னா ஆசிட்னு முடியணும், எண்டிங் வித் ஆசிட். அடுத்தது வந்து நம்பரிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அந்த கார்பன். ஆசிட் இருந்தால் அந்த கார்பன் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போ இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், 4 கார்பன் இருந்ததுன்னா பியூட்டனாயிக் ஆசிட். இல்லை செகண்ட் கார்பனில் புரோமின் சப்ஸ்டியூயன்ட், அதனால் 2-bromo-butanoic acid. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்டிஹைட் குரூப்பும் இருக்குது, CH3O மீத்தாக்சி, அதாவது ஈத்தர் குரூப்பும் இருக்குது. CH3Oங்கிறது மீத்தாக்சி குரூப். 2 குரூப்பும் இருக்கும்போது ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஆல்டிஹைட் குரூப். ஆல்டிஹைட் குரூப் வந்துன்னா ஆல்ல முடியணும், AL. அப்போது எத்தனை கார்பன் இருக்குது? 1, 2, 3, 4. அந்த ஆல்டிஹைட் குரூப் தான் லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும். அப்போ இதுதான் ஃபஸ்ட் கார்பன். 4 கார்பன் இருந்ததுன்னா பியூட்டனால். எத்தனாவது கார்பனில் மீத்தாக்சி குரூப் இருக்குன்னா தேர்ட் கார்பனில் மீத்தாக்சி குரூப். அப்போ 3-methoxybutanol. அடுத்தது பாருங்கள், இதில் வந்து 2 டபுள் பாண்ட். இந்த பக்கத்துலேருந்து கொடுத்தா 1, 3 வருது. இந்த சைட்லேருந்து நம்பரிங் பண்ணால் 1, 2, 3, 4, 2, 4 வரும். 2, 4னா டோட்டல் போட்டால் 6 வந்துடும். இந்த பக்கத்துலேருந்து போட்டால் 1 + 3, 4. அப்போ அதுதான் கம்மி. சம், லோயஸ்ட் சம்னு ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது இதுலேருந்து தான் கொடுக்கணும். ஈனுக்கு இந்த கார்பன் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட். அப்போ 2 கார்பன் இருந்தால், 2 டபுள் பாண்ட் இருந்தால் டையின். இது ஃபஸ்ட் மொத்தமாக எத்தனை கார்பன் இருக்குது? 5. அப்போ பென்டாடையின். எதில் டபுள் பாண்ட் இருக்குது? 1லையும் தேர்ட் கார்பன்லேயும் டபுள் பாண்ட். அப்போ 1,3-pentadiene. அடுத்தது இதில் கீட்டோ குரூப்பும் இருக்குது, அதாவது கீட்டோ இல்லை கார்போனைல் ரெண்டுன்னு சொல்லலாம். இது புரோமின். அப்போ கீட்டோ குரூப் கெட்ஸ் ப்ரியாரிட்டி. அப்போ என்னன்னு சொல்லணும்? கீட்டோ குரூப் இருந்ததுன்னா அந்த நேம் எப்படி முடியும்னா ஓன்னு முடியணும். இதில் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? 3. அப்போ ப்ரொப்பனோன். இதில் இந்த பக்கத்துலேருந்து கொடுத்தாலும் கீட்டோ குரூப்புக்கு 2 தான் வரும், இந்த பக்கத்துலேருந்து கொடுத்தாலும் 2 தான் வரும். இப்போ இந்த பக்கத்துலேருந்து கொடுத்தா புரோமினுக்கும் லோயஸ்ட் நம்பர் வரும். அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட். அப்போ 1-bromo-2-propanone. இது பாருங்கள், இதில் 2 OH குரூப் இருக்குது. அப்போ டயால், 2 ஆல்கஹால் இருந்ததுன்னா டயால்னு சொல்லுவோம். நம்பரிங் வந்து இந்த சைட்லேருந்து போனாலும் 1, 2, 3, 4 தான், இந்த சைட்லேருந்து போனாலும் அப்படியே தான் வரும். ஸோ 1, 4, எத்தனை மொத்தம் கார்பன் இருக்குது? 4 கார்பன், பியூட்டேன் டயால்.
நம்பரிங் பண்ணும்போது எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா பியூட்டா 1,4 டயால் அப்படின்னு போடுறீங்க. நான் அப்போயே ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தேன், நம்பரிங்கை ஃபஸ்ட்டு போடுங்க, இன் பிட்வீன் போகிறத அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா 1 ப்ரோமோ 2 ப்ரெப்பனோன்னு எழுதியிருக்கேன். சிலர் என்ன பண்ணுவாங்க 1 ப்ரோமோ ப்ரொப் 2 ஓன் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அந்த மாதிரி பிரித்து எழுதாமல் நம்பரை முன்னாடி கொடுங்க, மேக்ஸிமம் முன்னாடி கொடுங்க. எங்கேயாவது ரொம்ப நிறைய சப்ஸ்டியூயன்ட் வர இடத்துல கொடுக்க முடியாத போது தான் இடையில கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 9th ஒன். இங்கே ஆசிட் COH குரூப்பும் இருக்குது, OHும் இருக்குது. அப்போ COH கெட்ஸ் ப்ரியாரிட்டி. அப்போ ஆசிட்ங்கிற முடியும் தான் நேம் முடியணும். அப்போ ஆசிட்க்கு லோவஸ்ட் நம்பர். இப்போ ஆசிட்க்கு திஸ் கார்பன் ஃபர்ஸ்ட், அது செகண்ட், தேர்ட், ஃபோர்த். அப்போ 4th கார்பனில் OH குரூப் இருக்குது. அப்போ நேம் என்ன பண்ணணும் 4 ஹைட்ராக்சி, 4 கார்பன் இருக்கனால பியூட்டனாயிக் ஆசிட். இது நெக்ஸ்ட்டு இதில் வந்து எஸ்டர் குரூப் இருக்குது, புரோமின் இருக்குது. அப்போ எஸ்டர் கெட்ஸ் ப்ரியாரிட்டி. எஸ்டர் இருந்ததுன்னா என்ன முடியும்னா O8, 4 கார்பன். அதுக்கப்புறம் பாருங்கள் எஸ்டரில் உள்ள அந்த மெத்தில் வந்து மெத்தில் பியூட்டனேட் அப்படின்னு சொல்லணும், எத்தில் பியூட்டனேட். அதனால் அதை வந்து நம்பரிங்கில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அந்த எஸ்டருங்கிறது இட்ஸ் மிக்சர் ஆஃப் ஆசிட் ப்ளஸ் ஆல்கஹால். அப்போ அந்த ஆசிட் பார்ட் நம்ம எப்போவுமே நம்பரிங்கில் இன்க்ளூட் பண்ணுவோம்ல, அதனால் அந்த ஆசிட் கார்பன் இன்க்ளூட் பண்ணணும். ஆனால் இந்த ஆல்கஹால்லேருந்து வர அந்த இதை வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது, எத்தில் சப்ஸ்டியூயண்ட்டை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த கார்பனுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். அப்போ தேர்டில் புரோமின் இருக்குது. இது வந்து புரோமின் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இந்த கார்பனில் சப்போஸ் புரோமின் இல்லைன்னா இதுக்கு நேம் வந்து மெத்தில் பியூட்டனோயேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது மெத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஸ்டியூயன்ட் இருக்குது. அப்போது 3 ப்ரோமோ பியூட்டனோயேட். நெக்ஸ்ட்டு ஆசிட் குரூப்பு 2 ஆசிட் குரூப் இருக்குது, ஒரு OH இருக்குது. அப்போ 2 ஆசிட் குரூப் தான் ப்ரியாரிட்டி. அதுக்கு டயோயிக் ஆசிட்னு சொல்லுவோம். இப்போ முடிவு எண்டிங் வந்து டயோயிக் ஆசிட். மொத்தமாக எத்தனை கார்பன் இருக்குது, இந்த சைட்லேருந்து நேம் பண்ணாலும் சேமாக தான் வரும், இந்த சைட்லேருந்து நேம் பண்ணாலும் சேமாக தான் வரும், நம்பரிங் பண்ணாலும். இப்போ 1 2 3 4 5 5 கார்பன். ஆசிட் இருந்ததுன்னா அந்த கார்பனை இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போ 5 கார்பன்ஸ். இப்போ பென்டேன் டயோயிக் ஆசிட், அதில் தேர்ட் கார்பனில் OH. அப்போ 3 ஹைட்ராக்சி பென்டேன் டயோயிக் ஆசிட். இதில் பாருங்கள் 12th ஒன் சைனோவும் இருக்குது, ட்ரிபிள் பாண்டும் இருக்குது. அப்போ சைனோ கெட்ஸ் ப்ரியாரிட்டி. சைனோ வந்து மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்ததுன்னா ப்ரிஃபிக்ஸில் சைனோ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது. எண்டிங் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்தால் தான் எண்டிங்கில் போடணும். அப்போ நைட்ரைல்னு முடியணும். எண்டிங்கில் போடும்போது அந்த கார்பனையும் இன்க்ளூட் பண்ணணும். சஃபிக்ஸ் சப்ஸ்டியூயண்ட்டாக இருந்தால் இன்க்ளூட் பண்ண மாட்டோம் ப்ரிஃபிக்ஸில் போடும்போது. ஆனால் இது மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்புங்கனால இதுக்கு நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். இப்போ 4 கார்பன் இருந்தால் பியூட்டைல் நைட்ரைல். இதில் எத்தனாவது கார்பனில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னா தேர்ட் கார்பனில். இப்போ 3 பியூட்டைன் YNE பியூட்டைன் நைட்ரைல். இதில் பார்த்திங்கன்னா இதில் எந்த செயின் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கணும். இங்கே அல்கீன் இருக்குது, குளோரோ சப்ஸ்டியூயன்ட் இருக்குது. அப்போ அல்கீன் தான் ப்ரியாரிட்டி. இப்போ அல்கீன் இருக்கிற மாதிரி ஒரு செயினை தான் நம்ம நம்பரிங்கில் எடுத்துக்கணும், மெயின் செயினாக எடுத்துக்கணும். அப்போ இந்த கார்பன் சப்போஸ் இதுலேருந்து எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இது 1 2 3 4 லோவஸ்ட்டு இல்லை சின்ன செயினாக வருது, லாங்கஸ்ட் செயின் கன்சிடர் பண்ணணும் இல்லையா. இது சப்போஸ் இந்த கார்பன் எடுத்தால் இது 1 2 3 4 5 6 வருது. ஆனால் அதில் டபுள் பாண்ட் இன்க்ளூட் ஆகலை, அப்போ அதுவும் கிடையாது. அப்போ இதுதான் ரைட் சாய்ஸ். இப்போ இந்த டபுள் பாண்ட் இருக்கிற அந்த கார்பன் ஃபஸ்ட்டு, இது செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். அப்போ இதை வந்து சப்ஸ்டியூயண்ட்டாக இருக்கணும், குளோரின் இருக்கிறது. அப்போ அதுக்கு நம்பர் பண்ணோம்னா இந்த அட்டாச் ஆகிருக்க கார்பன் கூட இருக்க கார்பன் வந்து ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது செகண்ட். அப்போ இந்த செகண்ட் கார்பனில் குளோரின் இருக்குது. அப்போ இந்த சப்ஸ்டியூயண்ட்டில் இந்த ஃபுல் சப்ஸ்டியூயண்ட்டும் எந்த கார்பனில் இருக்குது, மெயின் செயினில் செகண்ட் கார்பன். அப்போ 2 என்ன சப்ஸ்டியூயண்ட் இருக்குது, 2 குளோரோ எத்தில். எத்தனாவதுல டபுள் பாண்ட் இருக்குது, 1. 5 கார்பன் இருக்குது. அப்போ பென்டீன் 2 ஹைஃபன், இது வந்து சப்ஸ்டியூயண்ட்டை இன் பிட்வீன் ப்ராக்கெட்ஸில் போடணும், 2 குளோரோ எத்தில் 1 பென்டீன். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டர் குரூப்பும் இருக்குது, ஒரு கீட்டோ குரூப் இருக்குது. அப்போ எஸ்டர் கெட்ஸ் ப்ரியாரிட்டி. எஸ்டராக இருந்தால் O8ன்னு முடியணும். அப்போ இதை மெத்தில் ஃபஸ்ட்டு எழுதணும், மெத்தில் பியூட்டனோயேட்டா இல்லை பென்டனோயேட்டான்னு பார்க்கணும். இந்த கார்பனை இன்க்ளூட் பண்ணணும் நம்பரிங்கில். அப்போ இது ஃபஸ்ட்டு மொத்தமாக எத்தனை கார்பன் இருக்குன்னா இதில் பார்த்தீங்கன்னா CH3 ட்வைஸ். அப்போ ஒரு கார்பனை செயினில் எடுத்துக்கிட்டு இன்னொரு CH3 வந்து சப்ஸ்டியூயண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஓகேவா. இது ஃபஸ்ட் கார்பன், செகண்ட், தேர்ட்,
4th, இதில் ஒரு கார்பன் 5th, 1 வந்து சப்ஸ்டியூயன்ட். அப்போ மொத்தம் 5 கார்பன்ஸ். அப்போ மெத்தில் பென்டனோயேட். ஆனால் இதில் ஒரு சப்ஸ்டியூயன்ட் இருக்குல்ல, அது எத்தனாவது கார்பனில் இருக்குது? 3rd கார்பனில் 3 ஆக்சோ. இப்போ மெத்தில் இந்த இன்னொரு சப்ஸ்டியூயன்ட் இருக்குது, 4ல் ஒரு மெத்தில் சப்ஸ்டியூயன்ட் இருக்குது, 4 மெத்தில் 3 ஆக்சோ பென்டனோயேட். அடுத்தது இதில் OH குரூப் இருக்குது, NH2 குரூப் இருக்குது. அப்போ OH gets priority. ஆல்கஹால் இருந்தால் OLல முடியணும். லோயஸ்ட் நம்பர் ஷுட் பி given to மெயின் ஃபங்க்ஷனல் குரூப். இது 1 2, இதுக்கு 3, அப்போ இதுக்கு 6. அப்போ 6 அமினோ, மொத்தம் எத்தனை கார்பன்? 7. அப்போ ஹெப்டேன், அதில் ஆல். இப்போ 3 எத்தனாவது கார்பனில் OH இருக்குது? 3rd கார்பனில். அப்போ 3 ஹெப்டனால். அடுத்தது இதில் டபுள் பாண்டும் இருக்குது, கீட்டோ குரூப் இருக்குது. அப்போ கீட்டோ கெட்ஸ் ப்ரியாரிட்டி. கீட்டோவாக இருந்தால் என்ன எண்டிங் வரணும்னா ஓன் எண்டிங் வரணும். கீட்டோ குரூப்புக்கு லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும். அப்போ இது ஃபஸ்ட் கார்பன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த். ஃபிஃப்த் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ 5 ஹெக்ஸ் ஈன். டபுள் பாண்ட் இருக்கிறனால 5 ஹெக்ஸீன். எத்தனாவதுல வந்து கீட்டோ குரூப் இருக்குது? 2 ஓன். இங்கே பாருங்கள், இது வந்து ஆல்டிஹைடும் இருக்குது, டபுள் பாண்டும் இருக்குது. அப்போ ஆல்டிஹைட் கெட்ஸ் ப்ரியாரிட்டி. ஆல்டிஹைடாக இருந்தால் ALல முடியணும். லோவஸ்ட் நம்பர் வந்து ஆல்டிஹைட் கொடுக்கணும். ஆல்டிஹைடு இருக்கிற கார்பனுக்கு நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4. செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட். அப்போ 2 பியூட்டினல், AL 2 பியூட்டினல். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் செயினாக இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத எடுத்தோம்னா 1 2 கார்பன் தான் வரும். சரி, இதை எடுத்தோம்னா 1 2 3 கார்பன் வரும். இந்த பக்கம் எடுத்தால் 1 2 3 4. அப்போ அதை தான் எடுத்துக்கிறோம். இன்னொன்று ஃபங்க்ஷன் குரூப் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஆல்டிஹைட் இருக்குது, குளோரின் இருக்குது. அப்போ ஆல்டிஹைட் கெட்ஸ் ப்ரியாரிட்டி. அப்போ ஆல்ல முடியணும். அப்போ ஆல்டிஹைட் இருக்க அந்த செயின் தான் வந்து மெயின் செயினாக எடுத்துக்கணும். அதில் அந்த நம்பருக்கு லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும். இப்போ திஸ் கார்பன் கெட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட், தேர்ட், 4. இதுவும் இந்த மெத்திலும் இந்த குளோரினும் சப்ஸ்டியூயண்ட்டாக இருக்கும். அப்போ 4 கார்பன் இருந்தால் பியூட்டேன், அதில் ஆல்கஹால் பியூட்டனால். அதில் தேர்ட் கார்பனில் ஒரு மெத்திலும் இருக்குது, குளோரினும் இருக்குது. அது எது ஃபஸ்ட்டு எழுதணும் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும். C தானே ஃபஸ்ட் வரும். அப்போ 3 குளோரோ 3 மெத்தில் பியூட்டனால். நெக்ஸ்ட்டு இதில் டபுள் பாண்ட் இருக்குது, ஆசிட் இருக்குது. அப்போ ஆசிட் தான் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் தெரியும், ஆசிட் போட்டுட்டோம். செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட். அப்போ ப்ரோபீனாயிக் ஆசிட். இங்கே நம்பரிங்கே தேவையில்லை, ஏன்னா மொத்தமே 3 கார்பன் தான். கண்டிப்பாக ஆசிட் இருக்க கார்பன் ஃபஸ்ட்டு தான் கொடுத்துருப்போம். அதனால் 1 ஆசிட்னு போட வேண்டாம். அதை விட்டால் டபுள் பாண்ட் வேறு எங்கே இருக்க போகுதுன்னா செகண்டுக்கு தேர்டுக்கு நடுவில் தான் இருக்க போகுது. அதனால் இங்கே நம்பரிங் போட்டாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோபீனாயிக் ஆசிட்னு எழுதிக்கலாம். இதில் 2 கார்பன், ஆசிட் குரூப் கெட்ஸ் ப்ரியாரிட்டி. 2 கார்பனில் ஆசிட் இருந்தால் எத்தனாயிக் ஆசிட்? 3 சப்ஸ்டியூயன்ட் இருக்குது. எத்தனாவது கார்பனில் இருக்குது? செகண்ட் கார்பனில். அப்போ 2 2 2 2 ட்ரைக்ளோரோ எத்தனாயிக் ஆசிட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் வேறு எதுவும் இல்லை, டபுள் பாண்ட் தான் இருக்குது, 3 இருக்குது. இப்போ 3 டபுள் பாண்ட் இருந்ததுன்னா ட்ரைஈன்னு சொல்லுவோம். இப்போ ட்ரையின் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குன்னா 6 கார்பன்ஸ். ஸோ 1 ஃபஸ்ட் கார்பனில், தேர்ட் கார்பனில், ஃபிஃப்த் கார்பனில் 1 3 5 ஹெக்ஸா ட்ரையின். நெக்ஸ்ட்டு CN நைட்ரைல் குரூப் இருக்குது, வேறு எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பும் இல்லைங்கும் போது திஸ் கெட்ஸ் ப்ரியாரிட்டி. திஸ் இஸ் அ மெயின் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போது நைட்ரைல்னு முடியணும். அந்த கார்பனையும் இன்க்ளூட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், மற்ற 2 சப்ஸ்டியூயன்ட். அப்போ செகண்ட் கார்பனில் 2 சப்ஸ்டியூயன்ட் இருக்குது. 2 2 டைமெத்தில், 3 கார்பன் இருக்கனால ப்ரோபேன் நைட்ரைல். இதில் இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 23rd. சப்போஸ் இந்த செயின் எடுத்துக்கிட்டால் 1 2 3 4 கார்பன்ஸ் வருது. ஆனால் இந்த ஐசோப்ரோபைல் ஆஸ் தி சப்ஸ்டியூயண்ட்டாக வருது. பல்கி சப்ஸ்டியூயண்ட்டை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணலாம். ஐசோப்ரோபைல் குரூப்புக்கு போட பதிலாக இந்த காம்பவுண்ட் இப்படி இந்த செயின் எடுத்துக்கிட்டோம்னா இது 1 2 3 4 ஒரு மெத்தில் சப்ஸ்டியூயண்ட் வருது. அப்போ திஸ் செயின் இஸ் ப்ரிஃபர்டு. ஒரு பல்கி சப்ஸ்டியூயண்ட் போடுறத விட 2 சின்ன சின்ன சப்ஸ்டியூயண்ட் போடுறது வந்து ப்ரிஃபர் பண்ணணும். அப்போ இது ஃபஸ்ட் கார்பன், இது அல்கீன்கிறனால டபுள் பாண்டுக்கு தான் கெட்ஸ் லோயஸ்ட் நம்பர். அப்போ இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஃபஸ்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது, செகண்ட் கார்பனில் ஒரு எத்தில் குரூப்,
தேர்ட் கார்பனில் ஒரு மெத்தில் குரூப். அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஈ தானே ஃபஸ்ட் வரும். அப்போ 2 எத்தில் 3 மெத்தில், 2ல எத்தில், 3ல மெத்தில், 1 பியூட்டீன். நெக்ஸ்ட்டு இதில் 2 OH குரூப் இருக்குது. அப்போ டயால். அது இல்லாமல் எத்தனை கார்பன் இருக்குன்னா 2 கார்பன். இது ஃபஸ்ட் OH இருக்க கார்பன் ஃபஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். அதில் 3 சப்ஸ்டியூயன்ட் இருக்குது. அப்போ 2 2 2 ட்ரைக்ளோரோ. OH ரெண்டுமே ஒரே கார்பனில் இருக்குது. அப்போ அதை மென்ஷன் பண்ணணும் இல்லையா. 1 1 ஈத்தேன் டயால். 25th பாருங்கள். இதில் வந்து OH இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ OH கெட்ஸ் ப்ரியாரிட்டி. ஸோ ஆல்கஹால். அப்போ OLல முடியணும். OL இருக்க OH குரூப் இருக்கிறது வந்து லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும். இந்த கார்பன்லேருந்து ஆரம்பிக்க முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கார்பன் இருக்குது, அதையும் எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஃபோர்த்தில் வந்து டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ 4 மொத்தமாக 5 கார்பன், 4 பென்டீன். செகண்ட் கார்பனில் OL 2 ஆல். நெக்ஸ்ட்டு இதில் டபுள் பாண்ட் இருக்குது, ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. அதுக்கு இல்லாமல் OH குரூப் இருக்குது. அப்போ OH குரூப் ப்ரியாரிட்டி இருக்குது, அதுக்கு OL போடணும். OH குரூப் இருக்க கார்பன் தான் ஃபஸ்ட் நம்பர் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். இப்போ அல்கைன் இருக்குது, அல்கீனும் இருக்குது. இதில் வந்து இது படியும் அல்ஃபபெட்டிக்கல் படியும் பென்டீன், ஈன் தான் ஃபஸ்ட்டு, ஐன் வந்து செகண்ட். சப்ஸ்டியூயன்ட் ஆர்டர் படியும் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் கெட்ஸ் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, நெக்ஸ்ட் ட்ரிபிள் பாண்ட். அப்போது 4 பென்டீன், 2 ஐன், 1 ஆல். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த செயின் எடுக்கணும்? இதில் பார்த்திங்கன்னா டபுள் பாண்ட் தான் வந்து மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்குது. 2 டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ 2 டபுள் பாண்டும் வர ஒரு மெயின் செயின் எடுக்கணும். இந்த செயின் எடுத்தால் ஒரு டபுள் பாண்ட் தான் வரும், இந்த செயின் எடுத்தாலும் ஒரு டபுள் பாண்ட் தான் வரும். அப்போ இப்படி தான் எடுத்துக்கணும். இதுக்கு நம்பர் பண்ணோம்னா இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட், தேர்ட், 4, 5, மொத்தம் 5 கார்பன்ஸ், 2 டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ டையின், இப்போ பென்டாடையின். எத்தனாவது கார்பனில் இருக்குது? ஃபஸ்ட் கார்பன்லேயும் ஃபோர்த்து கார்பன்லேயும் டபுள் பாண்ட். அப்போ 1,4 பென்டாடையின். இப்போ சப்ஸ்டியூயன்ட்டுக்கு வருவோம். இது செகண்ட் கார்பனில் ஒரு CH3 twice CH. அப்போ ஐசோப்ரோபைல் குரூப் இருக்குது. செகண்ட் கார்பனில் ஐசோப்ரோபைல். தேர்ட் கார்பனில் இது என்னது 1 2 3, இதில் 2 ஒரு ட்ரைஸ் போட்டிருக்கேன். ஒரு கார்பனை மெயின் செயினுக்கு எடுத்து மற்ற ரெண்டும் சப்ஸ்டியூயண்ட்டாக வச்சுக்கிட்டோம்னா ஃபோர்த்து 1 2 3 தேர்ட் கார்பனில் 2 மெத்தில் குரூப். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இது CH2 CH2 C, இங்கே ஒரு CH3, இந்த பக்கம் ஒரு CH3, இங்கே ஒரு CH3. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. அப்போ இது தேர்ட் கார்பனில் 2 மெத்தில் குரூப். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆர்டர் படி பார்த்திங்கன்னா செகண்ட் கார்பனுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. அந்த ஐசோங்கிறது பார்த்திங்கன்னா எப்போவுமே எழுதும்போது ஐசோ இல்லை டெர்ஷரி அப்படிலாம் எழுதும்போது அது இட்டாலிக்ஸில் எழுதணும். இப்போ நம்ம அப்படியே எழுதியிருக்கோம், இட்டாலிக்ஸில் எழுதினாலும் தெரியாது, அதனால் அப்படி எழுதியிருக்கேன். 2 ஐசோப்ரோபைல், 2ல் ஐசோப்ரோபைல். தேர்ட் கார்பனில் அட்டாச்மெண்ட் இருக்குது, அதுலேயும் இன்னொரு சப்ஸ்டியூயன்ட் இருக்கு இல்லையா, அதனால் ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கணும். 3 டைமீத்தைல், மொத்தம் 4 பியூட்டைல். 3 டைமீத்தைல் பியூட்டைல். மெயின் செயின் பேர் என்ன? 1,4 பென்டாடையின். நெக்ஸ்ட்டு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா OH இருக்குது, அப்போ ஆல். எந்த செயின் எடுத்துக்கணும்? சப்போஸ் இந்த செயின் எடுத்துக்கிட்டால் இதில் 4 கார்பன் வருது. இந்த செயின் எடுத்துக்கிட்டால் 3 கார்பன் தான் வரும். இந்த ஸ்ட்ரெயிட்டாக எதிர்க்க எடுத்தால் 3 கார்பன், இப்படி எடுத்தாலும் 3. அப்போ இந்த சைடு எடுத்தால் தான் 4 கார்பன். லாங்கஸ்ட் செயின் ஷுட் பி கன்சிடர்ட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, லாங்கஸ்ட் செயின் ரூல். அப்போ இந்த செயினை தான் எடுக்கணும். ஆல்கஹால் இருக்கிறனா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்பர் லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும். அப்போ இது 1 2 3 4. இப்போ செகண்ட் கார்பனில் இங்கே ஒரு மெத்தில் சப்ஸ்டியூயன்ட், இங்கே ஒரு மெத்தில் சப்ஸ்டியூயன்ட். 2 டைமீத்தைல். ஃபஸ்ட் கார்பனில் ஆல்கஹால், அப்போ 1 பியூட்டனால். இதில்
குளோரின் இருக்குது, OH இருக்குது, மீத்தாக்சி குரூப் இருக்குது. அப்போ OH தான் கெட்ஸ் ப்ரியாரிட்டி. அப்போ ஆல்னு முடியணும், OLனு முடியணும். இதில் மீத்தாக்சிக்கு லாஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் வந்து குளோரின். இன்னொன்று ஏன் குளோரின் ஃபஸ்ட்டு எழுதணும்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி C தான் ஃபஸ்ட்டு வரும், அதனால் குளோரின் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். இப்போ நம்பரிங் பண்ணும்போது OH should get லோயர் நம்பர். இந்த பக்கத்துலேருந்து நம்பர் பண்ணோம்னா இது 1 2 3 ஆகிடும். அப்போ அப்படி வராமல் இங்கேருந்து நம்பர் பண்ணால் இது 1 2. இதுதான் கரெக்டான வே. இந்த மீத்தாக்சின்னு வர வந்து நம்ம சப்ஸ்டியூயண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஈத்தர் குரூப்பை நம்ம கன்சிடர் பண்ணலை. ஈத்தராக இந்த காம்பவுண்டை பார்க்கல, சப்ஸ்டியூயண்ட்டாக தான் இதை எடுத்துக்கிறோம். அப்போ மீத்தாக்சின்னு எடுக்கணும். அப்போ அந்த கார்பனுக்கு நம்பர் கொடுக்கக்கூடாது. இப்போ மொத்தமாக எத்தனை கார்பன் உள்ள செயின்? 4 கார்பன் உள்ளது. செகண்டில் ஆல்கஹால், அப்போ 2 பியூட்டனால். இதில் ஃபஸ்ட் கார்பனில் குளோரின், 4th கார்பனில் மீத்தாக்சி. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் குளோரின் ஃபஸ்ட்டு வரணும். 1 குளோரோ 4 மீத்தாக்சி 2 பியூட்டனால்.